கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பினாலே நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது சிலுவை, நீதி மற்றும் கருணை சந்திக்கும் இடம். 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்கிற அந்த ஒரு வசனத்தை அடிப்படையிலே நாம் இந்த நாளுடைய தியானத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நீதி மற்றும் கிருபை அல்லது கருணை சந்திக்கும் இடம் என்று சொல்லி நாம் அதை சொல்லலாம். ஆக இந்த சங்கீதத்தினுடைய அடிப்படையை நாம் பார்ப்போமானால், இரண்டு வேறுபட்ட காரியங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஒரு பக்கம் நீதியும் ஒரு பக்கம் கருணை என்று சொல்லி நாம் பார்ப்போம். சிலுவையானது நீதியையும் கருணையும் சந்திக்கின்ற இடம் என்று சொல்லி நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டு வேறுபட்ட இரண்டு எதிரெதிர் துருவங்களை சார்ந்த காரியங்கள், நீதி என்பது கருணை என்பதும். நீதி இருக்கின்ற இடத்திலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அந்த நீதியை நிலைநாட்டப்படுகின்ற பொழுது நாம் கருணையை எதிர்பார்க்க முடியாது. கருணை நாம் செய்ய வேண்டுமானால் நீதியை நாம் நிலைநாட்ட முடியாது. ஆகவே இந்த காரியத்தின் அடிப்படையில் இந்த சங்கீதம், இந்த வசனத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் கடவுளை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த சங்கீதமானது தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்கு பிறகு மீட்பை வேண்டி நிற்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. அதுவரைக்கும் அவர்கள் தேவனுடைய கோபத்தை அனுபவிக்கின்றனர். இப்பொழுது அவர்கள் மீண்டுமாக கடவுளுடைய கருணையை வேண்டி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய தெய்வீக குணங்களான 4 குணங்கள் வெளிப்படுகிறது. கிருபை அல்லது கருணை, சத்தியம், நீதி, சமாதானம் என்கிற இந்த 4ம் கடவுளுடைய குணாதிசயங்களாக இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி, பரிசுத்தமான கடவுள் பாவிகளை எப்படி மன்னிக்க முடியும் என்பது, அவருடைய நீதியை மீறாமல் எப்படி கருணையை நிலைநாட்ட முடியும் என்பது. அதற்கான பதில்தான் சிலுவை. அந்த சிலுவையிலே தான் பரிசுத்தமான கடவுள் எப்படி நீதியை நிலைநாட்டுகிறார், அதே சமயத்துல பாவியை எப்படி மன்னிக்கிறார் அல்லது கருணையை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்த்தது The Cry for Restoration என்கிற அந்த தலைப்பு. மீட்கப்பட வேண்டிய மக்கள் ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், ஜஸ்டிஸ் டிமாண்டட், காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். தேவனுடைய நீதியானது, கடவுளுடைய நீதியானது அது என்ன செய்கிறது என்றால், அது நீதியை சரிக்கட்டுகிற இடமாக இருக்கிறது. கடவுள் நீதியானவர் என்பது நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, மனிதனை குறித்து எல்லாரும் பாவம் செய்தவர்கள் பாவம் செய்து அவர்கள் தண்டனைக்காக காத்திருக்கிறவர்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆகவே கடவுள் மனிதனுடைய பாவத்தை அவர் கண்காணியாமல் இருக்க மாட்டார், கணக்கு கேட்காமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனவன் தான் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடைய வேண்டும் என்பது ஆண்டுடைய நீதியாக இருக்கிறது. ஆகவே கடவுள் பாவத்தை தண்டிக்காமல் விட்டார், அவள் நீதிமான் அல்ல. அதே நேரத்திலே அவர் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்லது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டிலே பல வகையான பலிகள் செலுத்தப்பட்டன என்று சொல்லி நாம் அங்கே பார்த்தோம். அந்த எல்லா பலிகளும் ஒரே ஒரு உண்மையை நோக்கி மனிதனை வழிநடத்தினது, அல்லது ஒரே உண்மையை நோக்கி அவைகள் சுட்டி காட்டியது என்னவென்றால், வரப்போகின்ற இரட்சகரை அவைகள் சுட்டி காட்டின என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் சிலுவையிலே பாவத்தின் தண்டனை நிறைவேற்றப்பட்டது, கடவுளுடைய நீதி திருப்தி பெற்றது என்று சொல்லி நாம் அங்கே பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை கடவுள் நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே God did not lower his standard, but he fulfilled it in Christ. அவர் தன்னுடைய தரத்தை அவர் குறைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் கிறிஸ்துவிலே அவற்றை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக கிருபை, அது தேவனுடைய அன்பாக இருக்கிறது, கருணைய அன்பாக இருக்கிறது. கிருபை என்பது, கருணை என்பது நாம் பெற வேண்டிய தண்டனையை
பெறாமல் இருப்பது, அதுதான் கருணை அல்லது கிருபை என்று சொல்லி நாம் பார்ப்போம். மெர்சி மீன்ஸ் நாட் ரிசீவிங் த பனிஷ்மெண்ட் we deserve என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் தண்டனைக்குரியவர்கள், நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் தண்டனைக்குரியவர்கள். ஆனால் கடவுள் தன் கோபத்தை நம் மீது அல்ல, தன்னுடைய குமாரன் மீது அவர் ஊற்றினார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். தன்னுடைய கோபத்தை குமாரன் மீது செலுத்தி அதை சிலுவையில அவர் நிறைவேற்றினார். ஆகவே தான் சிலுவையில நாம் பார்க்கின்ற பொழுது நீதி நிறைவேறியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதி நிறைவேறியது, கிருபை வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே கடவுள் என்ன செய்தார்? நீதியை விட்டுவிட்டு கிருபையை தெரிந்தெடுக்கவில்லை, அவர் நீதியை நிறைவேற்றி அதன் மூலம் கிருபையை வழங்கினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் சிலுவையானது என்ன செய்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவை the cross proves God is not only holy but he is loving என்று சொல்லி நாம் அங்கே பார்ப்போம். கிருபை வெளிப்பட்டது, தேவனுடைய அன்பும் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவதாக கிருபையும் சத்தியமும் சந்தித்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். சத்தியமும் சமாதானமும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் ஆரம்பத்திலிருந்தே மீட்பை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலும் சரி, ஆபிரகாமை தேர்ந்தெடுப்பதிலும் சரி, அவர் நீதியை வெளிப்படுத்தினார் அல்லது மீட்பை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தமானது சிலுவையிலே நிறைவேறியது என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியும் சமாதானமும் முத்தமிட்டது. சமாதானம் என்பது வெறும் சண்டையின்மை அல்ல. சண்டை இல்லாத சூழ்நிலையை சமாதானம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அது கடவுளோடு கூடிய ஒப்புரவாக்குதல், அது கடவுளோடு நாம் செய்கின்ற அந்த ஒப்புரவாக்குதலை அதை குறிக்கிறதாக அது இருக்கிறது. ரோமர் 5:1 நாம் பார்க்கிறோம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டதால் கடவுளோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே சிலுவையின் மூலமாக தேவன் நம்முடன் சமாதானம் செய்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். Because of the cross we have peace with God. We are no longer enemies of God. We are reconciled children. ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஐந்தாவதாக சிலுவை என்பது அது ஒரு சந்திக்கின்ற இடம். சிலுவை என்பது அது நீதிமன்றமாக, அது ஒரு நீதிமன்றமாக இருக்கிறது. எதற்காக? அங்கே நீதி நிறைவேற்றப்பட்டது. சிலுவை என்பது அவர் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. கிருபை வழங்கப்பட்டது. அது வாக்குத்தத்தத்தின் நிறைவாக இருக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது. சமாதானத்தின் உடன்படிக்கையின் இடமாக இருக்கிறது. நாம சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே கல்வாரி என்கிற இடத்துல அந்த சிலுவையில நீதியும் கிருபையும் சந்திக்கிறது. அங்கே கடவுள் நீதிமானாய் இருந்தார், பாவிகளை நீதிமான்களாக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? நமக்கான அழைப்பு என்ன? சிலுவை ஒரு வரலாறு மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பாக இருக்கிறது. எதற்காக அழைப்பாக இருக்கிறது? பாவத்தை உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டும், கிருபையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கருணையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து சமாதானத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆகவே சிலுவையை நாம் அலட்சியப்படுத்த முடியாது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அன்பின் சாட்சியாக, அன்பின் அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We cannot stand at the cross casually. It calls to repentance. It calls to gratitude. It calls us to டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், மனம் திரும்பும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைவாக சங்கீதம் 85:10 நாம் பார்க்கின்ற பொழுது அது முழுமையாக சிலுவையிலே நிறைவேறியது. சிலுவை நீதியின் வெற்றி. சிலுவை என்பது நீதியின் வெற்றி, கிருபையின் ஆழம், கருணையின் ஆழம். அது சத்தியத்தின் நிறைவாக இருக்கிறது, சமாதானத்தின் தொடக்கமாக இருக்கிறது. ஆகவே சிலுவையில் நீதி மற்றும் கிருபை சந்தித்தது. அதனால் நாம் கடவுளை சந்திக்க முடிந்தது. இந்த சமாதானமும் இந்த மீட்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாய் இந்த 2 நாட்களே நிறைவாய் கிடைக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியும் ஆண்டவரே கருணையும் சிலுவையிலே சந்தித்தது என்பது ஆண்டவரே எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று சந்தித்து ஆண்டவரே கடவுளோடு
ஆண்டவரே சேர முடியாதபடி பிரிக்கப்பட்டிருந்த நாங்கள் ஆண்டவரே கடவுளோடு இணைக்கப்படும்படியாக அந்த சிலுவையிலே நீதி ஆண்டவரே வென்றது, ஆண்டவரே கருணை வெளிப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கருணையினாலே மன்னிக்கப்பட்ட நாங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட நாங்கள், கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாங்கள் தொடர்ந்து அந்த ஒப்புரவாக்குதலே சமாதானத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த லெந்து காலத்தை ஆண்டவரே வருத்தத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பலியை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.